கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் உங்களோடு கூட பாட விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் நீங்கள் அந்த பாடலை உங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்று நான் உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவர். God is worthy of praise and worship. அவர் ஆராதனைக்கு உரியவர், தகுதிக்கு உடையவர். ஆமென். இதனால ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே என்ற ஒரு பாடலை கர்த்தர் அடியனுக்கு கொடுத்தார். அதனால் பாடி ஒரு எளிமையான ராகம் தான், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நாம் பாடி கொஞ்சம் நீங்கள் அப்படியே கைகளை அசைத்து அடுத்த கொஞ்ச நேரம் நீங்கள் உட்கார்றதுக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே, அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. படுமா? ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே, கைகளை தட்டி, அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே, அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை ஆராதனைக்குரியவரே. இருவர் மூவர் கூடும் போது இருப்பேன் என்றவரே. சொல்லுவோம். இருவர் மூவர் கூடும் போது இருப்பேன் என்றவரே. இப்போதும் நம் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இப்போதும் என் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை ஆராதனைக்குரியவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் பாருங்க, துதிக்கும் பரிசுத்தரே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ பலனை தந்திடுமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ பலனை தந்திடுமே. ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே. பாடுங்க. அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. அசைவாடும் ஆவி, ஆதியும் அந்தமும் மானவரே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் புரிஞ்சது?
ஆமென். கொஞ்சம் சவுண்ட் வைங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தொண்டை கட்டிகிட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக பாட முடியல. ஆனாலும் நம்புகிறேன் இந்த உங்களுடைய ஆராதனையில் இந்த பாடலை பாடி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். He is the one who speaks to us. So this morning as we are beholding His face, I pray that God will speak to each and every one of us seated in this place. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்க நம்ம ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான முற்பகல் வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அசைவாடும் ஆவியே, ஆதியும் அந்தமும் மாணவரே என்று பாண்டவே நாளை எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி ஆட்சேபிக்கிறோம். தடைகளை உடைத்து எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்கள் காதுகளிலே மாத்திரமல்ல எங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்காரலாம். உங்களுடைய வேத பகுதியை வேதாந்தம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அன்றைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னை நாளிலே அன்போடு கூட வரவேற்ற அருமையான போதகருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் திடீர்னு தான் அந்த பயணங்கள், அதனால் நான் வருகிறேன் என்று சொன்னபோது பாஸ்டர் அவர்கள் கால் பண்ணி அன்போடு கூட என்னோடு பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன் ப்ரேயரில் நான் வந்து மார்னிங் ப்ரேயரில் ஒரு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தையை சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி, நீங்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்கிறது என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி, வாங்க எங்கள் மக்களை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி அழைத்தார்கள். அருமையான போதகர், போதகருடைய குடும்பத்தார், அருமையான உடன் ஊழியர்கள், அருமையான போதகர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால் நிறையா பாடல்கள், நிறையா ஆராதனை, நிறையா சாட்சிகள், ஆனால் எதுவுமே இதுவரைக்கும் நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருந்தது. நேரம் போனதே நமக்கு, தேங்க்யூ பிரதர், நேரம் போனதே தெரியல. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், ஆரம்பிச்சிடலாமோ அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இங்கே உட்காந்து நாங்கள் பேசும்போது எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் உட்காந்து பாரியா அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்லுவீங்க. ஆமாம், அதனால் எனக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஆமென். அவருடைய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவள் சொன்னபோது, ஆமாம் ஆமாம், பாண்டிச்சேரிலாம் வந்தீங்கன்னா சாராய கடைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷமாக போவாங்க. ஆமாம், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னோடனே சந்தோஷப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாஸ்டர் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்போ இஸ்ராவின் நாட்கள் திரும்பி விட்டதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. ஆமென். அதனால் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். போதகர் அருமையான ஐயா சங்கீத பகுதியில் நான் உற்று கவனித்தேன். அவர் சொன்ன காரியங்கள் எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது இல்லையா. சில நேரம் ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்கிற ஆண்டவர் பேசுவார்.
இல்லையா? செய்தி இப்போ செய்திக்குன்னு வந்துட்டா நிறைய பேருக்கு அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும், மற்ற இதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஓகே, ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மோட கூட பேசுவார். சாட்சி மூலம் ஆண்டவர் பேசினார். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவரானார். காயின் நிலத்தை பயிரிடுகிறவரானார். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவர் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவர் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவர் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவர் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினார். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவரை கொலை செய்தார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவர், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஆமென். போதும். இது ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் உங்களுடைய காதுகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி தான் அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேச வல்லவர். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆமென் தியானிக்க போகிறோம். இங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இல்லையா? ஆமாம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் காயின் ஆபேலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துகிறார். காயினும் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். முதல்ல யார் காணிக்கையை கொண்டு வர்றது? ரைட், முதல்ல காயின் தான் காணிக்கை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஆனால் முதல்ல காயின் காணிக்கையை கொண்டு வரும்போது காயினுடைய தம்பி ஆபேல் என்ன செய்கிறார்? அதை பார்க்குறார். அதை பார்த்துட்டு அண்ணன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறான், அண்ணன் ஆண்டவரை தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகளை பாருங்கள், அக்கா தங்கச்சி இருந்தால் சொல்லுவாங்க, நீ என்ன செய்கிறியோ அதை தான் அவன் பார்க்குறான், அதனால் நீ சரியாக நடந்துக்கணுமா அப்படின்னு என்ன செய்வோம்? மூத்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக எல்லா வீட்லேயும் நடக்கும் அந்த மாதிரி. நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். அப்போ முதலாவது ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வருவது யார்? காயின் காணிக்கையை கொண்டு வருகிறார். அப்போ
அடுத்தபடியாக தான் ஆபேல் கொண்டு வருகிறான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த சில வசந்தை வாசிங்க. ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவர் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவர் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கவனிங்க, இப்ப இரண்டாவதாக காணிக்கையை கொண்டு வருகிற ஆபேலை கர்த்தர் அவனையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று முதல்ல வாசிக்கிறோம் இல்லையா கீழே. அப்ப காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப முதலாவது காணிக்கை கொண்டு வந்தது காயின் தான். ஆனால் ஆண்டவர் முதலாவது ஏற்றுக்கொண்டது யாருடைய காணிக்கையை? ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட போது, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பொழுது காயினுடைய காரியம் எப்படி, காயின் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? கீழே வாசிங்க. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நல்லா கவனிங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இந்த காலை வேளையிலே அருமையான தேவச்சனமே, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் அதே வேளையிலே ஒரு எச்சரிக்கையான வார்த்தையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பார்த்துட்டு அப்படியே நார்மலாக கடந்து போயிருக்கோம்? சங்கீதத்தை நம்ம பிள்ளைகளை வாசிக்க சொன்னால், கர்த்தர் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள். அதே மாதிரி எப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? காயினையும் அவன் காணிக்கையும் அவனை சொல்லி அங்கீகரிக்கவில்லை, அப்படியே என்ன செஞ்சிருவோம் நம்ம? ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அப்ப இந்த நாள்ல நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தையும் அதே வேளையிலே கர்த்தர் காயினுக்கு கொடுத்த எச்சரிக்கை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் உங்களை அர்ப்பணிக்கும்படியாய் நான் நடத்த விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எத்தனை பேர் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? இந்த வருஷம் ஒரு மேன்மையான வருஷமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவாராக. ஆண்டவருடைய வாஞ்சை, ஆண்டவருடைய the desire of God's heart is to bless you. ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும் தான் ஆண்டவர் விருப்பம். உங்களை என்னையும் மேன்மையாய் வைக்கணும் தான் ஆண்டவர் விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் உங்களை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்க மாட்டார், ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டார் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? பகுதிபா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆகவே ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே நான் மேன்மையாய் வாழும் ஆண்டவரே. அநேகருக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவர் என்ன கண்டுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? காயினை தான் நினைச்சிருப்பார். இப்ப காயின்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? மேன்மை இல்லையோ? போதும் போதும், தேங்க்யூ. பாருங்க, நீ உன் முக நாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிறார். நல்லா கவனிங்க.
நம்ம ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஆஸ்வதிக்கலைன்னா, நம்மளை ஆண்டவர் சில நேரம் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரும்? நம்மளும் கோபப்படுறோம் இல்லையா? ஆமாம். பாருங்கள், இந்த நாளில் கூட ஆண்டவர் காயினை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கல. பல நேரங்களில் நம்ம எப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இல்லை, ஆண்டவர் அவனை ஆஸ்வதிக்க கூடாது, அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனை ஆபேலை போல மேன்மையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருந்தா ஆண்டவர் காயினோடு பேசியிருப்பாரா? சொல்லுங்க, பேசியிருக்க மாட்டார்ல. அப்ப ஆண்டவர் காயினோடு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை ஆசீர்வதிக்கணும், எப்படியாவது அவனை மேன்மையா வச்சிடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆதங்கத்தோடு வந்திருக்கலாம். அவங்கள மாத்திரம் நீங்க அப்படி வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, அந்த அக்காவை பாருங்க, வெள்ளையும் சொல்லியுமா வந்து நல்லா என்ன செய்யறாங்க? தோத்திரம் பண்றாங்க, நல்லா ஆண்டவரை துதிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன குறை ஆண்டவரே? அவங்களுக்கு எல்லாம் நல்லதா இருக்குது. நானும் பக்கத்துல இருந்து தோத்திரம் போட்டுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க? கண்டுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் காயினை கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் காயினோட பேசியிருக்க மாட்டார். அருமையானவர்களே, பைபிள்ல ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிற வேதம், ஆண்டவர் ஆபேலோடு பேசினார் என்று சொல்லவில்லை. ஆனா யாரோட பேசுறார்? ஆமா. அப்ப யோசிச்சு பாருங்க, பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன கண்டுக்கல. ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வந்து பேசுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு அந்த மனிதனோடு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க யோசிக்கலாம், என்ன ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா? அவங்கள மாத்திரம் தான் உயர்த்துவாரா? எப்படி காயினுக்கு வந்து ஆபேல் மேல ஒரு கோபம் வந்ததோ, அவனை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நிறைய பிள்ளைகளை பார்க்கலாம் இல்லையா? வீட்டில் கூட சொல்லுவாங்க, அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்குது, அவனுக்கு தான் அப்பா எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி பல நேரங்களில் சொல்லணுமே ஆதங்கப்படுறோம் இல்லையா? தம்பி முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியுது எனக்கு. ஆமாம், இங்கே நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? சின்ன வயசில் நம்ம அந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தான், அவன் சொல்லுவான், என்கிட்ட வந்து கண்ணீராக வடிப்பான். அவங்களெல்லாம் 4 பிள்ளைங்க, அதில் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன பண்ணுவேன், வீட்டிலேருந்து தெரியாமல் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் நேராக மரத்தில் ஏறிடுவோம். மரத்தில் ஏறி போய் அங்கே போய் சாப்பாடு கொடுப்பேன் அவனுக்கு, இந்த சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து என் கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். பல நேரங்களில் பாருங்கள், நாம் ஆண்டவரே என்னை கேட்க மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, என் ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டீங்களா, என்ன உயர்த்த மாட்டீங்களா, என்ன மேன்மையாக வைக்க மாட்டீங்களா? ஆபேல மாத்திரம் தான் மேன்மையாக வச்சிங்க, என்ன மேன்மையாக வைக்கலன்னு சொல்லி ஒருவேளை காயின் ஆதங்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளைக்கு அப்படிப்பட்ட ஆதங்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக வைக்க தான் நான் ஆசைப்படுறேன். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? தேவ ஜனமே, உங்களை மேன்மையாய் வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென். ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ஆமென். ஆண்டவர் பாருங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். அவரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசூரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். வாசிங்க, அப்படி வாசிங்க. அக்கினிமயமான
கற்களில் உன் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். போதும், நல்லா கவனிங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? விழுந்து போன லூசிபர், பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை ஆண்டவர் எப்படி வைத்திருந்தாராம்? மேன்மையாக வைத்திருந்தார். உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் அவனை வைத்திருந்தார். உயர்ந்த பர்வதத்திலே ஆண்டவரை வைத்திருந்தார். அவனை மேன்மையான அழைப்பை கொடுத்திருந்தார். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், அப்படிப்பட்ட மேன்மையாக இருந்த அவன் பெருமையினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான், கீழே விழுந்து போனான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே காயினை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். காயின் பொல்லாங்கினால் உண்டானவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தினுடைய பின்னணியை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். அதுக்கு காரணம் யார்? இந்த விழுந்து போன தூதன். இவன் தன்னுடைய கர்த்தர் தன்னை உயர்த்தி வைத்திருந்தார். அருமையானவர்களே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாய் வைக்கத்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் இந்த பிசாசு எப்படி உலகத்திலே ஆண்டவர் மேலான இடத்திலே பிசாசை வைத்திருந்தார், அவனை மேன்மையாய் வைத்து பார்த்தார். ஆனால் அவனோ தன்னுடைய கர்வத்தினாலே அவன் கீழே தள்ளப்பட்டது போல அவன் என்ன செய்யல தெரியுமா? இந்த பூமியை சும்மா விடவே இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயும் ஆனது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, இங்க இருக்க சூழலை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். ஆபேல் காயினும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றாங்க, காணிக்கை செலுத்துறாங்க என்கிறதை மாத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் அவர்கள் காணிக்கை செலுத்துகிற அந்த பின்னணியில இருக்கிற சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அவங்க காயின் ஆபேலும் காணிக்கை கொண்டு செலுத்தும் போது அந்த நாட்கள் இந்த பூமி எப்படி இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். பூமி வெறுமையா இருந்தது. பூமி சபிக்கப்பட்ட பூமியா இருந்தது. The land was cursed. The people of the nation was cursed. அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவளா இருந்தாங்க. அதை நம்ம சொல்ல நேரம் இல்லை. பாருங்க, உன்னை யார் வந்து இந்த பழத்தை சாப்பிட சொன்னோன்னு அந்த ஆதாமியா என்ன சொல்றாங்க? இந்த சர்பம் தான் யாரு? லூசிபர். அப்ப அவன் என்ன செய்கிறான்? கீழே தள்ளப்பட்ட உடனே இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஒரு நஷ்டத்தை கொண்டு வருகிறான். தேவனோடு இந்த உறவிலிருந்து அவர்களை பிரித்து விடுகிறான். ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையான திட்டத்தை ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் வைத்திருந்தார். இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த அதிகாரத்திலிருந்து அவர்களையும் விழ பண்ணினான். இப்பொழுது பூமியானது சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் பெருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பூமி சபிக்கப்பட்டதா இருக்கிறது. பூமியிலிருந்து பலன் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த காயினும் ஆபேலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலே இந்த காயின் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் சொல்லுங்க? காயினை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பொல்லாங்கினால் நிறைந்தவனாய் இருக்கிறான்னு சொல்லி. இப்ப இந்த பிசாசனுடைய பொல்லாங்கினுடைய வஞ்சனையிலே அவன் வீழ்த்தப்பட்டு அந்த நாட்களில் எப்படி பாவம் பாருங்க, மனுஷனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்ததுதான்? நித்தம் பொல்லாததா இருக்கிறது கர்த்தர் கண்டார். அவர் மனுஷனை படைத்ததுக்காக என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டு. அவ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க நிலைமை பாருங்க. ஒரு சகோதரன் ஒரு வீடியோவில் காண்பித்தார். இந்த பெங்களூர்ல புது ஆண்டை கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிளப்ல போயிட்டு அந்த வெளியில தெருவில் எல்லாம் ரோடெல்லாம் நம்ம தங்கச்சிங்களை போல பிள்ளைங்க குடிச்சிட்டு அவங்க அப்படியே விழுந்து கிடக்குறாங்க.
அவங்களுக்கு சுய நினைவே கிடையாது. அங்க இருக்க வாலிபர்களாம் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போகிறார்கள். புது ஆண்டையை கொண்டாடுகிறோம் சொல்லி அவர்கள் அநாகரிகமாக உடுத்தி கொண்டு அவர்கள் பேட்டி கொடுக்கிறதை காண்பித்து இப்படிப்பட்ட ஒரு சோதம் போன்ற ஒரு நிலைமையில் தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லி அந்த வீடியோவில் நான் பார்த்த பொழுது நான் அதிர்ந்து போனேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதே போலதான் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு அத்தனை பாவங்களும் நிறைந்த ஒரு இடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே தேவனை பிரியப்படுத்த ஒரு மனிதனும் இல்லை. அருமையான ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் நோவா கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்த வேளையிலே அவனுடைய பலியை சுகந்த வாசனையாக கர்த்தர் நுகர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆகவே அந்த முழு தேவன் படைத்த அத்தனை தேசத்திலும் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தான். அதே போல இந்த ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் நாட்களில் அத்தனை பூமியில் அத்தனை மக்கள் மத்தியிலும் ஆபேல் என்கிற ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் காயினுடைய கொடுமையான ஒரு காயம் என்ன தெரியுமா? பாவத்தின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு பிசாசு அந்த தேசத்தை பூமியை சபிக்கும்படியாய் மேன்மையாய் உயர்த்தப்பட்ட அவன் எப்படி நான் கீழே தள்ளப்பட்டனோ அதே போல நொன்னையும் தள்ளுவேன்னு சொல்லி ஆதாம் ஏவாளை தள்ளினான். தோட்டத்தில் அவர்கள் புறமை தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நக்குவாய் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாராய் இருக்கக்கூடும் என்று பிசாசால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவன் யோசித்தான், ஒருவேளை இந்த ஆபேலா இருக்குமோ, ஒருவேளை காயினா இருக்குமோ என்று சொல்லி பிசாசு ஒவ்வொருவரும் என்ன செய்தான்? அவன் கவனம் வைத்து அவர்கள் மத்தியிலே கிரியை செய்தான். அருமையான தேவன் சனமே, அதன் விளைவாக அந்த தந்திரத்தில் மாட்டிக்கொண்டது யார் தெரியுமா? காயின். நல்லா கவனிங்க. இந்த காயினை குறித்து யோசிக்கும் போது காயின் ஆண்டவர் மேல பிரியமா இல்லை. அதனால ஆண்டவர் அவனை காணிக்கை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவனை ஆண்டவர் நேசித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அவனு கூட ஆண்டவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில அவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப எப்படி பிசாசானவன் தன்னுடைய மேன்மையிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டானோ அதே போல இந்த காயினை என்ன செய்யணும்? தேவன் வைத்த அந்த மேன்மையிலிருந்து அவன் என்ன செய்யணும்? தள்ளணும் சொல்லி பிசாசு என்ன செய்தான்? அவனோடு கூட போராடினான். அவனுக்குள்ள இந்த பாவம் உள்ளே புகுந்தது. நீங்கள் 1 யோவானை வாசிப்பாதா தெரியும், அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஆமென் ஆண்டவர் கொடுத்த மேன்மையை ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாய் இழந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒன்று, நம்மை ஆண்டவர் மேன்மையாய் வைக்க கூடாதபடி இருக்க தடை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கொடுக்கிற எச்சரிக்கையை நாம் அல்ல தட்டும் போது நாம் மேன்மையாக இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இன்னைக்கு முதல் காரியம் பார்க்க போகிறோம். 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த வாய்ப்பு என்ன? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படி படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காயினே, நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளதான் நான் விரும்புறேன். அப்ப நீ என்ன செய்யணும்? உன்னை மாற்றிக்கொள், உன்னை சரிப்படுத்திக்கொள், அப்படி உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனுடைய முகநாடி வேறுபட்டு விட்டது, அவனுக்குள்ள எரிச்சல் வந்து விட்டது. ஆனால் அதன் மத்தியிலும் கதை என்ன செய்யறார்? அவன் கூட பேசுகிறார் இல்லையா? ஆமா. நம்ம பாருங்க, சில நேரத்தில் யாருன்னா திடீர்னு கோவப்பட்ட என்ன சொல்லுவோம்? அவன் ஒரு சிடு மூஞ்சிக்காரங்க, அவன்கிட்ட போய் யாராவது பேசுவாங்களா அப்படின்னு முகத்தை திருப்பிக்குவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா? அவன் எரிச்சலா இருக்கான்னு தெரியும், அவன் கோபமா இருக்கான்னு தெரியும் இல்லையா? சில டென்ஷனா இருக்கான்னு தெரியும். ஆனால் என்ன செய்யறாரு? போய் அவன் கூட
பேசுகிறார். ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். இந்த அருமையான காலை வேளையில் நான் 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நமக்கு மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை நாம அல்ல தட்டுவோமானால், அதை நிராகரிப்போமானால் நாம் மேன்மையை அடைய முடியாது. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையா? அது மாத்திரமல்ல, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். போதும் பாருங்க, நீ பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். எவன் ஆசை? அது ஆங்கில பைபிளில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இட் டிசையர்ஸ் டு ஹேவ் யூ பட் யூ மஸ்ட் ரூல் ஓவர் இட். அதாவது அதனுடைய ஆசை. எதனுடைய ஆசை? பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். இட் will have desire to have you. அது உன்னை எப்படியாவது கைப்பற்றி கொள்ள வேண்டும், உன்னை தன்னகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ to have you என்ன அர்த்தம்? I have this cup அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப it desire to have you என்ன அர்த்தம்னா, அந்த பாவம் என்ன செய்யுமா? அது உன்னுடையதா தன்னுடையதாக உன்னை வைத்துக்கொள்ள ஆசைப்படும். ஆனா என்ன செய்யணும்? யூ மஸ்ட் ரூல் ஓவர் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்குது. அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அதை ஆண்டு கொள்ளுவாயின்னு இருக்குது. ஆனா அப்படி அல்ல. நீ அந்த ஆசை உன்னை பற்றி இருக்கும் இல்லையா, உன்னை எப்படியாவது உன் பக்கமா வச்சுக்கணும், உன்னை அவனுடையதா மாத்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது இல்ல, அதை நீ என்ன செய்யணும்? நீ கண்டிப்பா, தம்பி மஸ்ட்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கண்டிப்பா, வேற ஆப்ஷனே கிடையாது. நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? காயினை பார்த்து எச்சரிக்கிறார். இந்த அருமையான கால வேளையிலே அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட கவனிங்க, அவன் ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை என்ன செய்யல? ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை என்ன செய்யல? அவன் கேட்கவில்லை. He did not listen to the warning of God. தேவனுடைய எச்சரிப்பை என்ன செய்யல? அவன் கேட்கவில்லை. அப்ப கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. பாருங்க, காயின் தன் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பேசினா, இருங்க, என்ன பேசினா? என்ன பேசினா? தம்பி, ஏசப்பா என் கூட பேசினாருப்பா, நான் நன்மை செய்தா எனக்கு மேன்மையா, எனக்கு நான் உயர போறேன், ஒன்ன மாதிரி என்னை ஆசீர்வதிக்க போறாருப்பா, அப்படியா பேசினா? அப்படி பேசியிருக்கலாம்ல. ஆபேல்கிட்ட போய் உன்னை மட்டும் மேன்மைப்படுத்தினாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, உனக்கு மேன்மை கொடுத்திருக்காரு, எனக்கு மேன்மை கொடுப்பாருப்பா, என் கூட ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன பேசுறான் சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினார். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவரை கொலை செய்தார். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் காயினோடு கூட பேசுகிறார். உன்னை உயர்த்தணும்னு ஆசைப்படுறேன் தம்பி, உன் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன செய்யணும்? உனக்குள்ள என்ன வந்துருச்சு சொல்லுங்க? பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு பார்த்தீங்களா? அது இங்கிலீஷ் பைபிள்ல இட் இஸ் crouching at your doorstep to bounce back at you. என்னன்னா அந்த பாவம் என்ன செய்யுமா? எப்படி புலி பதுங்கி என்ன செய்யும்? பாயும் சொல்லுவாங்கல்ல, அதே போல அது வாசற்படியில் என்ன செய்யுதான்? பதுங்கி இருக்குதான், தெரியாம மறைந்து இருக்குதான். அது சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யும்? உண்மையில பவுன்ஸ் பண்ணும், உண்மையில பாய்ந்து உன்னை நாசமாக்கி விடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காயினை எச்சரித்தும் அவன் என்ன செய்யல? அந்த எச்சரிக்கை அவன் நிராகரித்து விட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, காயின் பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவம் எங்க படுத்திருக்கும்?
உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஒருவேளை நீங்கள் செய்கிற பாவம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கலாம். அந்த பிசாசு என்ன செய்யறது தெரியுமா? வஞ்சகமாய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது போல இந்த நாட்களில் நம்ம எப்படியாவது விழுங்கி விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, அந்த காயினுக்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருந்திருப்பார். ஆனால் அவனுக்கு கொடுத்த எச்சரிக்கையை அவன் நிராகரித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மேன்மை அவனுக்கு வரவில்லை. ஒருவேளை இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். இங்க மறுபடியும் நீங்க ஆண்டவர் அநேகர் சொல்லுவீங்க, கர்த்தர் என் கூட பேசினார்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே பாருங்க, ஆபேலோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லவில்லை, காயினோடு கூட ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு அவன் such a loving God, we serve such a loving God. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். again and again, மறுபடியும் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், அவனுடைய முகநாடி வேறுபட்டது யாருக்கு தெரியல தெரியுமா? யாருக்கு தெரியல? அப்பாவியான ஆபேலுக்கு தெரியல. உள்ளத்துக்குள்ள வஞ்சத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனா முகத்துல தெரியல. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல, டே என்னடா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? ஆதாம் ஏவல் கேட்கல, தம்பி கேட்கல. ஆனா அவன் முகநாடி வேறுபட்டது யாருக்கு தெரிஞ்சது? கர்த்தருக்கு தெரிஞ்சது. அவனுடைய இருதயத்தில் எரிச்சல் வந்தது யாருக்கு தெரிந்தது? தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் பாவத்தை மறைத்து கொண்டிருக்கலாம், வெளியே வேஷம் போட்டு கொண்டிருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், கூட இருக்க தம்பி தங்கச்சிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உன் முக நாடி வேறுபட்டதை யார் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, என் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்துட்டு அவனை அழித்து போட அல்ல, he came with love, அன்போடு கூட அவனுடைய சமூகத்தில் வந்து அவனை தேடி வந்து, அப்பா ஏன் முகநாடி வேறுபட்டது, ஏன் இப்படி மாறிட்ட, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையா, உன் தம்பி ஆஸ்வதிச்ச நானு உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேனா, அவனை உயர்த்தின நான் உன்னை உயர்த்தாமல் இருப்பேனோ என்று ஆண்டவனோடு கூட பேசினார். நீ இடம் கொடுத்துறாத காயின், உன் இருதயத்தில் கசப்புக்கு இடம் கொடுத்துடாத, உன் இருதயத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்து விடாதே, உன் இருதயத்தில் வெறுப்புக்கு இடம் கொடுத்து விடாதே. இப்பொழுதே மனம் திரும்பு. எப்பொழுது பாவம் வந்து உன்னை விழுங்கி விடலாம் என்று சொல்லி பிசாசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு அவனுக்கு மேன்மையை வைத்திருந்தேன், அந்த மேன்மையை அவன் பெருமையால் இழந்தது போல உன்னையும் அந்த மேன்மை வந்து உன்னை தள்ளிவிட பார்க்கிறான். ஆகவே இந்த நாளில் நீ மனம் திரும்பு காயின் என்று சொல்லி ஆண்டவர் காயின் கூட பேசினார். ஆனால் அந்த எச்சரிக்கையை அவன் நிராகரித்தபடியினாலே அவன் கொலை செய்து விட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள காரணம் தெரியுமா? தேவன் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பை நாம் நிராகரிக்கிறபடினாலே தான் அந்த மேன்மையை நாம் இழந்திருக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் எபிரேய புத்தகத்திலே வாசிக்கும் போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேய 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேய 4ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட பலியை செலுத்தினான்? மேன்மையான பலியை செலுத்தினான். அங்கே காயினை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப ஆபேல் மேன்மையானதை செலுத்தினான். பாருங்க, அடுத்து வாசிங்கம்மா. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுடைய காணிக்கையை குறித்தா அல்லது காணிக்கைகளை குறித்தா? அப்ப எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது, என்ன தெரியுமா? ஆபேல் ஒரு முறை காணிக்கை செலுத்தவில்லை, ஆபேல் பல முறை காணிக்கை செலுத்தியிருக்கிறார். ஆமென். அப்ப பல வாய்ப்புகளை ஆண்டவர் காயினுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென்.
தேவ ஜனமே, அப்ப காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார்னு சொல்லும்போது அவன் ஒரு முறை அல்ல பல முறை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் காணிக்கையை செலுத்தும் போதெல்லாம் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்ப கூட இவன் பார்த்து ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என்ன 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 வந்திருக்கு அவனுக்கு? இன்னும் எரிச்சல் தான் வருது, இன்னும் கோபம் தான் வருது. அவன் 2வது டைம் காணிக்கை கொடுக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம்? இவன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குயா, இவன்ட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இவன் காணிக்கை செலுத்தும் போதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆனா நான் காணிக்கை செலுத்தும் போது ஆண்டவர் அங்கீகரிக்கலையே. தம்பி எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டிருக்கலாம், தன்னை தாழ்த்தி இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை திரும்பி இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கலாம். ஆண்டவரே ஏன் என் காணிக்கை மாத்திரம் ஏற்றுக்க மாட்டீங்க? ஏன் அவனை மாத்திரம் உயர்த்திட்டே போறீங்க? ஏன் அவன் காணிக்கை மாத்திரம் அங்கீகரிக்கீங்க? ஏன் என்ன விட்டுட்டீங்கன்னு சொல்லி அவன் கேட்டிருந்தா கூட ஆண்டவர் மறுபடியும் பேசியிருப்பார் அல்லவா, மறுபடியும் இறங்கி இருப்பார் அல்லவா. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த எச்சரிப்பை அவன் நிராகரித்தான். ஒவ்வொரு முறையும் காணிக்கை அவன் செலுத்தும் போதெல்லாம் கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்கிறதை பார்க்கிற வேளையிலே அவனுக்குள்ள கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. அதனால ஒரு நாள் அவனை வெளியே என்ன செய்யறான்? அழைத்து கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு அந்த வாசிங்க, அந்த வசனம் வாசிங்கம்மா. கொலை செய்தான். இப்ப அடுத்து வாசிங்க, நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சிங்களா? அவன் முகநாடி வேறுபடும் போதும் ஆண்டவர் பேசினார், அவனுக்கு எரிச்சல் வந்த போதும் ஆண்டவர் பேசினார். அதோட விடலைங்க, அவன் கொலை செய்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவர், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். நல்லா கவனிங்க போதும். அப்படி பேசும்போது கூட என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்னுடைய ஆபேல்னு சொல்லல, என்ன சொல்றாரு? என்ன அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? உன் சகோதரனாகிய ஆபேலே. ஆபேலுக்கு என்ன ஆச்சு? நல்லா கவனிங்க அருமையான தேவ ஜனமே. கர்த்தர் நம்மோடு திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார், நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் கொலை செய்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனா அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? வாசிங்க. அதுக்கு அவர், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். இவ்வளவு பேசுறான். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவரே என்னை அங்கீகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. கீழே அடுத்து வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? பதிமூணாம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் காயினோட பேசும் போதெல்லாம் எப்பயுமே சுயநலமா தான் இருந்திருக்கான். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு இட்ட தண்டனை என்ன செய்ய முடியாது, என்னால சகிக்க முடியாது. கீழே வாசிங்க. துரத்தி விடுகிறீர், நான் உம்முடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து நிலையிட்டு இருப்பேன். நல்லா கவனிங்க. என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொண்டு போடுவானே. என் தம்பியை நான் கொண்டுட்டேனே ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேனே ஆண்டவரே, நான் கொலை பாதகனா இருக்க ஆண்டவரே, நான் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட வந்து பேசுறீங்களே ஆண்டவரே, எனக்கு வாய்ப்பை கொடுக்கறீங்களே ஆண்டவரே என்று அவன் கதறவில்லை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன யாராவது கொண்டு போட்டுருவாங்க. அப்ப கூட அவனுடைய இருதயம் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. அப்பொழுது கூட அவன் இருதயம் மனம் திரும்பவில்லை. அவன் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சகோதரன் தெரியாதனமா கொலை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் சொல்லி இருந்தால் ஆண்டவனை பார்த்து சொல்ல என்ன தெரியுமா? நீ பாருங்க 11 வசனம் வாசிங்க. இப்பொழுது
நல்லா கவனிங்க. இந்த பைபிள்ல இப்பொழுது அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இங்கிலீஷ் பைபிள்ல நவ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு புதிய விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இது செய்ய போறேன்பா. அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாம் நினைக்கல, இதுவரைக்கும் நாம் நினைக்கல. நீ எரிச்சல் அடைஞ்சல்ல, நீ கோவப்பட்டல்ல, உன் முகநாடிலாம் வேறுபட்டது இல்லையா? அப்ப கூட உனக்கு வாய்ப்பை கொடுத்தேன். இதுவரைக்கும் நான் உன்னை சபிக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்பொழுது வாசிங்க, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை இந்த பூமியில ஆதாம கூட ஆண்டவன் நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லலைங்க. இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொன்னார், தவிர நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு ஸ்ட்ரைட்டா சொல்லவே இல்லை. கீழே வாசிங்க, தேவனுடைய எச்சரிப்பை பாருங்க. மேன்மையா இருக்க வேண்டிய மனுஷனுடைய வாழ்க்கையை கவனிங்களேன். கீழே வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். தேவச்சனமே, இன்னைக்கு நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்களோ, நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கவில்லை. God has called to live a better life. ஒரு மேன்மையான வாழ்வை வாழும்படியாகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எப்படி ஆபேலுக்கோ அப்படியே தான் காயினுக்கும். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் காயினை ஆபேலை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் காயினையும் ஆசீர்வதித்து உயர்த்திருக்க முடியும். ஆனால் அவன் இப்பொழுது சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவசனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கிற இந்த எச்சரிப்பை நான் புரிந்து கொண்டு இன்றைக்கு நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், கர்த்தர் எப்படி ஆபேலை ஆண்டவர் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று சொல்லி ஆபேலை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரோ, ஆண்டவருக்கு ஆசைங்க. உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும் ஆண்டவருக்கு ஆசை. ஆண்டவர் ஐயா சொன்னாங்க, யாரோ அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஏன் அப்படி சொல்லணும்? ஆண்டவர் பாருங்க, மோசையை அனுப்புகிறார். எங்க எகிப்துக்கு அனுப்பும்போது பார்வோன்ட்ட போய் என்னையா சொல்றது நானு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றது தெரியுமா? இருக்கிறவா இருக்கிறேன் போய் சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவனும் பிதாக்களுடைய தேவனாகிய எஸ். ஆண்டோடைய அடையாளம் என்ன தெரியுமாங்க? நம்ம ஆண்டவர் எங்க ஆண்டவர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஏன் புள்ள நான் இன்னாருடைய அப்பான்னு சொல்றதில்ல. எப்படி ஒரு தகப்பன் பெருமை அடையவாரோ, ஆபிரகாம் இருக்கார்ல, அந்த ஆபிரகாம் அவருடைய தேவன் தான் நானு. அந்த ஈசாக்கு இருக்கார்ல, அந்த ஈசாக்குடைய தேவன் தான் நான் சொல்லி பெருமை பெறவருங்க நம்முடைய ஆண்டவர். அருமையான தேவ சனமே, ஆண்டவர் அப்படித்தான் காயினையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். அப்படிதான் அவனையும் மேன்மையாய் வைக்க விரும்பினார். ஆனால் அவனோ அந்த பாவத்தினாலே வீழ்ந்தபடினாலே, பாவத்தின் வஞ்சனையிலே வீழ்ந்தபடினாலே அவனுக்குள்ள எல்லாம் வந்து விட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிற அந்த நாட்கள்ல பாவம் பெருகி இருந்தது, மாம்சத்தின் கிரியைகள் பெருகி இருந்தது, விபச்சாரம் வைசித்தனம் எல்லாம் வருது. அதுல என்ன வருது? கொலையும் வருகிறது. அப்ப அவனுக்குள்ள என்ன வந்துட்டு? மாம்சத்தின் கிரியை உள்ள வந்துட்டு, இந்த மாம்சத்தின் கிரியோட பாவத்தோட போயிட்டு அவன் என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? பலியிடுகிறான். Do you think God will accept? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நல்லா கவனிங்க. அப்ப முதல் சொன்ன இல்லையா, அத்தனை பூமியில் இருக்க அத்தனை மக்கள் மத்தியிலையும் ஒரே ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். யாரு? இல்ல, அதுக்கு முன்பாக ஆபேல் தான். ஆபேல் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தான் நீதிமான் பட்டியல முதலிடத்து வருகிறார். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சிட்டார் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, பாருங்க, பூமி மீதங்க இருக்க எல்லா மக்கள் மத்தியில அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய கிரியைகள் நேர்மையாய் இருந்தது, நீதியாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அருமையான காலை வேளையிலே அப்ப காரணம் தெரியுமா? உலகத்தின் பாவத்தினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டவனாய் அவன் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார்.
பாருங்க, காயின் எப்படி ஆபேல் எப்படி பலி செலுத்தினாரோ அதே போல காயின் வந்து பலி செலுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம், எல்லாருமே ஆண்டவரை தேடி வந்திருக்கோம், எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி சொல்லுகிறோம், எல்லாரும் நம்ம அந்நிய பாஷையை பேசுகிறோம், அபிஷேகத்தில் நிறைகிறோம். ஆனால் நம்ம எத்தனை பேருடைய ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார்? ஆண்டவர் நோவாயினுடைய பலியை சுகந்த வாசனையாக ஆண்டவர் நுகர்ந்தது போல ஆண்டவர் உங்களுடைய பலியிலே, என்னுடைய பலியிலே ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறாரோ? அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் மனம் திரும்படி அழைக்கிறார். அவனுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை கொடுக்க கூடாதபடி உன்னுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாய் இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைக்க முடியாது. தேவன் அவனுக்கு கொடுத்த எச்சரிப்பை நிராகரித்தது போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பை நிராகரிக்கிறீர்களோ? எனக்கு அன்பான தேவ ஜனமே, பலி என்பது என்ன தெரியுமா? ஒன்று ஆராதனையை காண்பிக்கிறது. பலி செலுத்துவது ஒன்று அந்த ஆராதனை மாத்திரமல்ல, ஆண்டுக்கு ஊழியம் செய்வதை காண்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நம்மை நாமே நிதானித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, நான் ஆபேலை போல உங்களுக்கு ஊழியம் செய்றேனா அல்லது காயினை போல ஊழியம் செய்றேனா? வெளியே பார்க்கறதுக்கு எல்லாம் எப்படிதான் இருக்குது? அவனும் காணிக்கை கொண்டு வருகிறான், காயினும் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல? காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, உங்க காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னா உங்களை நிராகரிச்சுட்டா நினைக்காதீங்க. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க, என் ஆண்டவர் ஆஸ்வதிக்கல, என்னை உயர்த்தல அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் உங்களை கைவிட்டார் நினைக்காதீங்க. ஆண்டவர் இப்பயும் உங்க மேல ஆசையா இருக்கார், இப்பயும் உங்களோட பேச வரும். இப்ப கூட ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். உங்களை தள்ளி விடுறதுக்கு அவர் விருப்பமே இல்லைங்க. ஆனா பிசாசு என்ன செய்வோம் தெரியுமா? அதன் ஆசை உன்னை பற்றி, desires to have you. ஆண்டவர் உங்களை பிடித்துக் கொள்ள விரும்புகிறார். ஆனா பாவம் இன்று நம்ம என்ன செய்யுது? பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை அடையக்கூடாதபடி இன்று நம்ம ஏன் அந்த மேன்மைக்குள்ள போக முடியல தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை நாம் நிராகரிக்கிறபடினாலே. அதனால அவன் அலைந்து திரிகிறவனாயிருந்தான், அவன் நிம்மதியற்றவனாயிருந்தான். இந்த காலை வேளை நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், ஆண்டவரே நான் வியாதியோடு இருக்கிறேன், இந்த சூழ்நிலை இருக்கிறேன், நான் உயர்த்தப்படாதபடி இருக்கிறேன், எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்க ஆண்டவரே, உங்களுடைய எச்சரிப்பை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேன்மையாய் வைக்கக்கூடாதபடி காரணம் என்ன? ஒன்று, அவருடைய எச்சரிப்பை நிராகரிப்பது. இன்னொரு காரியம், நாம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது. மறுபடி வாசிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11:4 வாசிங்க. நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் இப்ப வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்ப நல்லா கவனிங்க. ஒன்று, ஆண்டவர் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? தேவ எச்சரிப்பை நிராகரித்தான். இரண்டாவதாக, காயினுக்கு ஆபேலுக்கு என்ன வித்தியாசம்? காயின் பலியிட்டான், ஆனால் விசுவாசத்தோடு பலியிடவில்லை. ஆபேல் பலியிட்டார், ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு பலியிட்டார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. விசுவாசம்னா நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம ஏதோ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், நம்ம ஆண்டவர் நம்புறோம், அப்ப நாங்க ஆண்டவர் நம்பலையா? அப்படி அல்ல. ஆபேல் எதை விசுவாசிதான் தெரியுமா? தன்னுடைய கிரியை அல்ல, தேவ நீதியை விசுவாசித்தான். இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். காயின் ஆண்டவருக்கு பலியிடும் போது, ஆண்டவரே பாருங்க, அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் என்ன செய்தாங்க? என்ன சொன்னாங்க? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் அந்த பரிசேயன் சொல்றான், நான் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் எப்படி இருக்கேன்? அப்ப அவனுக்குள்ள என்ன வந்ததுங்க? பெருமை மாத்திர சுயநீதி. சுயநீதி. அப்ப பாருங்க, விசுவாசம் விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் சுயநீதி நமக்குள்ள இருக்காது.
ஒரு மனிதனுக்கு சுயநீதினா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் பலி இருக்கிறதுனால நான் இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் செய்கிறேன், அதனால நீங்க என்ன பிரியமா இருந்து என்ன ஏற்றுக்கொள்ளுங்க அல்ல. ஆண்டவரே, அதுக்கு மாறாக நீங்க எனக்காக கிரியை செய்தீங்க, நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க, சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, அந்த கிரியை என்ன செய்கிறேன், நான் விசுவாசித்து உம்மண்டையில் வருகிறேன். அப்ப ஆபேல் அதைத்தான் விசுவாசித்தார். நீங்க வேதத்திலே வாசிக்கலாம். யோவான் அதை வாசித்து நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. இங்க அது கீழே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் பாருங்க, பகைக்கிற எவனும் கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எப்படி இருக்கிறானா? கொலை பாதகனா இருக்கிறான். வாசிங்க, அடுத்த வாசிங்க. நல்லா கவனிங்க. தன்னுடைய சகோதரனுக்கு இப்ப 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே எதை குறித்து சொல்லுகிறது தெரியுமா? அன்பு, குறிப்பா சகோதர அன்பை குறித்து சொல்லுகிறது. அந்த சகோதர அன்பை குறித்து சொல்லுவதிலே வேதம் ஒரு முன்னுதாரணமாக சொல்லுகிற யாரு தெரியுமா? காயினை மாற்றி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சகோதர அன்பை குறித்து சொல்றதுக்கு வேற எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா வேதம் குறிப்பிடுற ஒரே ஒரு நபர் காயின். அப்ப காயின் எப்படிப்பட்டவனா இருந்தானா? கொலை பாதகனா இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அவனுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? கிரியில காண்பிச்சிருப்பான். என்ன கிரியை செய்திருப்பான்? தன்னுடைய சகோதரனை நேசித்திருப்பான். அப்ப இப்ப என்ன செய்யல? அவன் நேசிக்கல. அப்ப அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் அதை கிரியில காண்பித்திருப்பான். அப்ப ஆபேல் விசுவாசத்தினால என்ன செய்தானா? அவன் அநீதிமானாக்கப்பட்ட அவனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டுக்கு முன்பாய் வந்திருக்கிறோம். நம்முடைய நீதியை அல்ல, தேவன் சிலுவையிலே நமக்காய் செய்திருக்க அந்த நீதியை நாம் விசுவாசித்து வர வேண்டும். ஆபேல் தன்னுடைய நான் பரிசுத்தமா இருக்க ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல வரவில்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த பூமியெல்லாம் எப்படி இருக்குது? பாவத்தினால நிறைந்திருக்க ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில உங்க கிருபையினால தான் நான் பரிசுத்தமா இருக்கேன் ஆண்டவரே, உங்க கிருபையினால தான் உங்களை விசுவாசித்து இருக்கேன் ஆண்டவரே, என் பலியை நீங்க கிருபையினால் தான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி வருகிறான். ஆனால் காயின் அப்படி வரவில்லை. காயின் சொல்ற என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய கிரியை பாருங்க, நான் எவ்வளவு தசமமா கொடுக்கிறேன் பாருங்க, நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன் பாருங்க, நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன் பாருங்க. அப்படி அவன் வந்தபடினாலே கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எதிலே இருக்கிறது? ஆண்டவர் செய்த கிரியையிலா, அல்லது உங்களுடைய கிரியையிலா, அல்லது தேவ நீதியிலா, அல்லது உங்களுடைய சுய நீதியிலா? அதை நாம் நிதானித்து பார்ப்போமானால் இன்றைக்கு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். தேவ கிருபைக்காய் கர்த்தரை அவன் கரங்களை தட்டி தேவன் மேம்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் எங்களை கொண்டாந்து சேர்த்திருக்க எப்படி தெரியுமா? ஆபேல் ரத்தம் அல்ல, புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்தது தெரியுமா?
நீதிக்காக அது கூப்பிட்டது என்று he cried, the blood of Abel cried unto God என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பதறி அடிச்சு ஓடி வர்றார். கையினை நீ என்ன செய்தாய்? நீ பூமியில நீ சிந்தினல்ல அந்த உன்னுடைய சகோதரன் ரத்தம் என்ன செய்கிறது? என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த ரத்தத்தை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். தேவ ஜனமே, இந்த காலவெளியிலே ஒருவேளை நம்பிக்கையற்று வந்திருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை தவறு விட்டு விட்டேனே, எச்சரிக்கையை தவறு விட்டு விட்டேனே, மேன்மையாய் வாழ வேண்டிய எனக்கு மேன்மை இல்லாமல் போயிட்டே, நான் அவமானப்பட்டு போயிருக்கிறேனே, நான் அம்பலப்பட்டு போயிருக்கிறேனே, என்னை பார்க்கிற எல்லாரும் இவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுவாங்களே, என்னை பார்க்கிற எல்லாம் கொண்டு போட்டுருவாங்களே, என் நிம்மதி இல்லாமல் அலைகிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வாழுகிற உங்களுடைய அந்த வீட்டை சுற்றி இருக்க இடத்துல, ஆண்டவரே தலை நிமிர்ந்து என்னால் போக முடியல, ஆண்டவரே என்னால் தலை நிமிர்ந்து போக முடியல, என் மேல இருக்க சாபத்தை எடுத்து போடுங்க, நீ சபிக்கப்பட்டிருப்பாய்னு சொன்னீங்களே. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே ஆமென் நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே அவர் சரீரத்தில் இருக்கிற ஒரு தழும்பு, ஒரு அடையாளம் நமக்காய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தழும்பு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் அவன் நீதிக்காக கூப்பிடவில்லை. ஆபேல் ரத்தம் ஆண்டவர் தனக்கு நியாயம் செய்யும்படியாய் கூப்பிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் நன்மையாய் நன்மையை பேசுகிற ரத்தம், அது மன்னிப்பை பேசுகிற ரத்தம், அது கிருபையை பேசுகிற ரத்தம், அது பாவ மன்னிப்பை பேசுகிற ரத்தம், அது மேன்மையானவர்களை பேசுகிற ரத்தம். அது எப்படி அவன் தன்னை தாழ்த்தினது போல ஆண்டவர் தன்னை தாழ்த்தி உங்களை மேன்மையாய் வைக்கும்படியாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த அருமையான காலவேளையிலே எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும், ஆண்டவரே நான் மேன்மையா இருக்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த மேன்மையை நான் இழந்துட்டேன், ஆண்டவரே. நன்றாக கவனிங்க. ஒன்று, அவன் தேவன் அவனுக்கு மேன்மையை வைத்திருந்தார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து உங்க காதுல பேசுறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? கர்த்தர் ஒரு மேன்மையான வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு ஆபேலுக்கு பேசுறதுக்கு இயேசுவின் ரத்தம் இல்லைங்க. அன்னைக்கு ஆபேலுக்காக பேசுவதற்கு இயேசுவின் ரத்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆபேலை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் ஆண்டுடைய தழும்புகள் உங்களுடைய கண்களிலே தெரியவில்லையா? ஆண்டவரே, எனக்காய் அடிக்கப்பட்ட தழும்புகளை நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உச்சம் தலைவி உள்ளம் கால் வரை என்னை கழுவுங்க ஆண்டவரே. நன்மையானவைகளை பேசுகிற ஆமென் ரத்தத்துக்கு ஆமென் நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு ஆமென் நீங்கள் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த வேளை ஒப்பு கொடுக்கலாமா? தெய்வ ஜனமே, அநேகர் நீங்க ஆண்டவர் கொடுத்த மேன்மையான வாழ்க்கையை விட்டு, அழைப்பை விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம். அநேருக்கு முன்பாக நீங்க உயர்த்தப்பட்டு இருக்கணும். ஆபேலுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் காணிக்க ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். பார் காயின், நீ பார், உன் சகோதரனை பார், அவனை போல நானும் உன்னை உயர்த்த முடியும், நானும் உன்னை உயர்த்த முடியும். இந்த காலை வெள்ள என்னை யாரும் உயர்த்த முடியாது. எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே நான் உருண்டு பிறண்டாலும் நான் உயர்வு அடைய போறதில்லை. இனிமே நான் வாழ போறதில்லை. இனிமே நான் மேன்மையை பார்க்க போறதில்லை. இனி எல்லாம் என் வாழ்க்கையிலே முடிந்து விட்டது என்று ஒருவேளை இங்கே நீங்க நின்று கொண்டிருக்கலாம். இல்லை, இல்லை, ஆண்டவர் காயினோடு பேசினது போல அவன் முக நாடி வேறுபட்ட போதும் பேசினார். அவன் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்த போதும் ஆண்டவர் பேசினார். அவன் கொலை செய்த போதும் ஆண்டவர் பேசினார். இந்த வேளையிலே நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, என் இருதயம் பொல்லாததா இருக்கிறது, பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறதப்பா, அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறதப்பா. என்னுடைய காணிக்கை உங்களுக்கு பிரியமா இல்லையா?
என்னுடைய காணிக்கையை தான் நீங்க ஆண்டவர் பாருங்க, காயினை தான் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ள, ஆனா காயினை ஆண்டவர் வெறுக்கவே இல்லை. இந்த காலை வேளையில நான் செய்யற ஊழியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டவரே? நான் உங்களை ஆராதிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லாரும் பார்க்கிறது போல காயின் ஆபேல் 2 பேரும் பலியை கொண்டு செலுத்தும் போது எல்லாரும் பார்த்தது போல இன்னைக்கு நான் வர்றேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு வர்றேன், கர்த்தரை தேடுறேன் ஆண்டவரே, எல்லாரும் போல தான் சபைக்கு வர்றேன். ஆனா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே, ஒரு ஏற்றம் வரலையே, ஒரு உயர்வு வரலையே என்று ஒருவேளை இங்கே கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளை எச்சரிக்கிறார், ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்க, ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்க. ஆண்டவரே உம்முடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. இருதயத்தில் கசப்பு வெறுப்பு வேணாம் ஆண்டவரே. அவனுக்குள்ள இந்த கசப்பு யாருக்கும் தெரியல, ஆபேலுக்கு தெரியல. நீங்க நின்று கொண்டிருக்கீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களை குறித்து தெரியாம இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை தெரியாம இருக்கலாம், உங்களுடைய சோதனை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய போராட்டம் தெரியாம இருக்கலாம், நீங்க யார்கிட்டயும் உங்களுடைய போராட்டத்தை சொல்ல முடியாம இருக்கலாம். ஐயோ அவங்ககிட்ட சொல்ல முடியுமா, அவங்ககிட்ட சொன்ன என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா உங்க போராட்டத்தை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் முகநாடி வேறுபடும் போது என் மகளே, என் மகளே, உன்னுடைய காரியம் என்ன என்று உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். என் இருதயம் எரிச்சலால் நிறைந்திருக்க ஆண்டவரே, கசப்பினால் நிறைந்திருக்க ஆண்டவரே, கசப்போடு நிறைஞ்சுதான் நான் உங்களுக்கு பலி செலுத்த வந்திருக்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை ஊழியம் செய்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. ஒரு சுத்திகரிப்போடு போக ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு சுத்திகரிப்போடு இன்னைக்கு ஒரு விடுதலையோடு போக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அநேகர் கட்டுகளோடு நீங்க இருக்கீங்க. ஆமென். ஆண்டவர் இந்த கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். ஆமென். அருமையான போதகர் சொல்லும்போது நீங்க எதெல்லாம் நீங்க ஆமென் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதை நீங்க கையை தூக்கி சொல்லுங்கன்னு சொல்லி அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இந்த வேளையில கூட அந்த காரியங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட போகிறது, முற்றிலுமாய் அழிக்கப்பட போகிறது. ஆமென். ஒரு மேன்மை நீங்க பார்க்க போறீங்க. இனிமே நீங்களும் ஆபேலா மாற போறீங்க. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நானும் ஆபேலா மாற போறேன். இனி நான் காயினா அல்ல, நானும் ஆபேலா மாற போகிறேன். என்னை குறித்து ஆபேலை குறித்து சாட்சி சொன்னது போல என்னை குறித்து நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. நானும் மேன்மையான பலியை கொடுக்க போறேன். சொல்லுங்க, நானும் மேன்மையான பலியை கொடுக்க போகிறேன், நானும் மேன்மையானதை செய்ய போகிறேன். இனி எதை செஞ்சாலும் என் ஆண்டவனுக்கு சிறந்ததை கொடுக்க போகிறேன், பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மையா வைக்கணுமா? நீ ஆபேல் மேன்மையான பலியை கொடுத்தது போல நீ எனக்கு மேன்மையானதை செய், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆண்டவர் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு மேன்மையானதை கொடுக்கலப்பா, சிறந்ததை கொடுக்கலப்பா, நல்லதை கொடுக்கலப்பா, நான் ஏமாத்திட்டேன்ப்பா, நானு ஆண்டவரே கேடானதை கொடுத்துட்டேன்ப்பா, நசல் பிடிச்சதை கொடுத்துட்டேன்ப்பா, அழுகி போனதை கொடுத்துட்டேன்ப்பா, நல்லதை கொடுக்கலப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் ஒரு பரிசுத்தமாக்குதலை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ராதோ நாதா கரனா ரியாந்தோ லோரோ ஷகத ரதனமா ரிபியாந்து நந்தல ரதனமா. ஆண்டவரே எங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. உம்முடைய எச்சரிப்பை நிராகரித்த நேரங்களை மன்னிங்க ஆண்டவரே. எச்சரிக்கை நிராகரித்தபடினாலே ஆண்டவரே நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். Amen. God wants to take away your curse. God wants to turn your curse into blessing. உங்களுடைய சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு சபிக்கப்பட்டவனை போல தாங்க இந்த பூமியில இருக்கேன்? அப்படி அல்ல. இந்த பூமியில ஆமென் நீங்கள் சபிக்கப்பட்டவளா இருக்க போறது இல்ல. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் சொன்னேன் இப்பொழுதிலிருந்து நீ இந்த பூமியில சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே தெளிக்கப்பட்ட ஜனமே, மேன்மையான நன்மைகளை பேசுகிற அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நேராக வந்திருக்க ஜனமே, இப்பொழுது ஆமென் ஆண்டவர் சொல்லுகிற ரைட் நவ, from now onwards, இப்பொழுதிலிருந்து ஆமென் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்ப போக போகிறீர்கள். அவன் சபிக்கப்பட்டவனாய் அலைக போறது அல்ல. அவன் எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, நான் இனிமே சபிக்கப்பட்டவனா அலைந்து திரிய போவதில்லை. அவன் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் இந்த தேசத்தில் அலைய போகிறேன், ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாய் இந்த தேசத்தில் நான் திரிய போகிறேன். அவன் நடந்து திரிய போகிறேன். அவன் என்னை பார்க்கிறவர்கள் இவன் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல
போகிறார்கள். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் உங்க கிரியை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. நான் என் சுயநீதியை நம்பி வரக்கூடாது ஆண்டவரே, சுயநீதியை நம்பி வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பரிசீலனை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் ஒரு மேன்மையான வருஷமாய் கர்த்தர் உங்களை மாற்றி தரப்போகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதிய வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறங்களோடு இடைப்பட்ட முடிய காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்குறீங்க ஆண்டவரே, எத்தனையோ எச்சரிப்பை கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஆபேல் அந்த பல முறை பலியிட்ட போதும் ஆண்டவரே, அதை காயின் பார்த்து மனம் திரும்பாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அவன் நினைத்தபடினாலே அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். இன்றைக்கு ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவரே, நாங்கள் எரிச்சல் அடையாதபடி நான் எங்கே திருந்த வேண்டும், எந்த இடத்துல என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்கே ஆண்டவருடன் ஒப்புரவாக வேண்டும் என்று இன்னைக்கு என்னை ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் பாவம் குற்றம் குறைகளை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். மேன்மையான வாழ்வை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.